ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் சதீஷ் அவர்கள் நிறைய டவுட் கேட்டிருக்காரு. நம்ம அவருக்காக வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. சரி, அவருக்காக அவருடைய டவுட் எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்ம இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் எப்படி உருவானார் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரியேட்டரை பற்றி தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து கிரியேஷனை பற்றி தெரியும். நம்ம இன்றைக்கி எந்த நூலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலியுக காவியம் ஈசனின் சுயசரிதம் அப்படிங்கிற நூல். இதை அருளியவர்கள் வந்து அகத்தியம் மகரிஷிகளும் ஸ்ரீ பரிமலா குரு அன்னை. இதை வெளியிட்டிருக்கவங்க வந்து ஞானாலயம் வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, பாகம் 4 அப்படிங்கிற 4 பாகங்கள் இருக்குது. இதில் வந்து பாகம் 1ல் அத்தியாயம் 1 பரவலின் வெளிப்பாடு அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா? அந்த டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 3ல் பரமாத்மாவினை ஈன்றவர்கள் யார் அப்படிங்கிற டைட்டிலில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே வாசிக்கிறேன். ஜீவாத்மாக்களுக்கு தந்தை பரமாத்மா எனில் பரமாத்மாவின் தந்தை பரவெளியே ஆகும். எந்த ஒரு அணுவினை படைக்க வேண்டுமெனில் காந்த சக்தி நிறைந்த அணுவும் வெப்ப சக்தி நிறைந்த அணுவும் ஒன்றிணைய வேண்டும். வெட்ட வெளியில் ஆற்றல்கள் ஏதுமற்ற நிலையில் எவ்விதம் பரமாத்மா உருவாக இயலும்? மிகவும் மதிநுட்பமாக்க பெற்றவர்கள் வெற்றிடத்திலிருந்து காந்த சக்தியும் பின்னர் வெப்ப சக்தியும் உருவாகும் என்கிற சூட்சுமத்தினை அறிந்திருப்பர். பரவெளி என்றும் வெட்டவெளி என்றும் அறியப்படுகின்ற சூனிய பிரதேசமான வெற்றிடத்தில் அழுத்தம் காரணமாக காந்த அலைகள் உருவாக துவங்கின. காந்த ஆற்றல் என்பது அசைவுற்று நிலைத்திட்ட நிலையில் அதன் மெல்லிய உராய்தல் என்பது பல கோடி ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்றது. முதன்மையாய் உராய்தல் நிகழ்ந்தவுடன் வெப்ப அலைகளும் மெல்ல உருவாகின. காந்த அலைகளும் வெப்ப அலைகளும் பரமாத்மா தோன்றுவதற்கு மூல காரணமாய் அமைந்துட்டது. இந்த ஞானமெல்லாம் எவ்வளோ பெரிய ஞானம் தெரியுமா? இதெல்லாம் வந்து வெளியில் எங்கேயாவது பணம் கொடுத்து இந்த ஞானத்தெல்லாம் நம்ம பெற முடியுமான்னா, சரி, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது எல்லாமே வந்து முதல்ல வெற்றிடமாக தான் இருந்தது. அந்த வெற்றிடத்தில் அழுத்தம் காரணமாக அங்கே வந்து ஒரு க்ளவுடு ஃபார்ம், அதாவது ஒரு மிஸ்ட்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு மாஸ்டர் ஃபார்மில் காந்த ஆற்றல் வந்து உருவாகுது. அந்த காந்த ஆற்றல்கள் எல்லாமே பாதரசத்தை கொண்டது. அதாவது இந்த பாதரசத்தை தான் காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதம் அப்படின்னா திடம், சாலிடு. ரசம் அப்படின்னா திரவம், அதாவது லிக்விடு. பாதரசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாலிடு ப்ளஸ் லிக்விட் ஃபார்மு. சரியா? அதுதான் வந்து பாதரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டு வழியில் தோன்றிய ஒரு அழுத்தம் காரணமாக இந்த பாதரசம் வந்து உருவாகுது. இந்த பாதரசத்தை தான் அங்கே வந்து காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காந்த ஆற்றலானது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீர்க்குமிழி இருக்குல்ல, ஒரு பபுள் ஃபார்ம் மாதிரி மாறுது. அப்புறமா அந்த பபுள் ஃபார்ம் வந்து எப்படின்னா ஒரு அடர்த்தன்மை வடிவத்துக்கு ஒரு திக்னஸாக அது வந்து மாறுது. அது வந்து ஜவ்வு போன்ற ஒரு ஷேப்புக்கு வந்து அது வந்து மாறுது. அதை வந்து கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூடான பாதரச திரவம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்பெர்ம் வடிவத்தில் இருக்கும். விந்தணு வடிவத்தில் அது வந்து தோன்றும். இதுதான் வந்து முதல் பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காந்த ஆற்றல் தான் முதல் பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெட்டவெளியோட அடுத்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த நீர்க்குமிழி இருக்கு இல்லையா, பபுள் ஃபார்ம். அந்த பபுள் ஃபார்முக்குள்ளார 2 விஷயங்கள் வந்து நிகழும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டிங் நிகழும், அல்லது அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா லைட் ஸ்டிங் நிகழும். மேக்னெட்டிக் ஸ்டிங் அப்படின்னா காந்த இலை, அது வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கும். லைட் ஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒளி இலை, அது வந்து குளிர்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இந்த காந்த இலைகளும் ஒளி இலைகளும் தான் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டமோடைய அந்த நியூக்ளியஸோட மையப்பகுதியில் இருக்கும். இது வந்து அணுவுக்கு உள்ளார இருந்து அந்த அணுவை வந்து இயக்கிறது வந்து இதுதான். இந்த ஆற்றல் தான் வந்து அணுவை வந்து இயக்குது. இந்த ஆற்றலுக்கு பேர் தான் வந்து பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பரமம் அப்படின்னா முதன்மை அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆதி அப்படின்னும் சொல்லுவாங்க. மெய்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதியே துணை அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. ஆதி அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி உருவாகின ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் தான் வந்து பரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்தே வந்து தான் பரமாத்மா, பரபிரம்மம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் இந்த ஆற்றலுக்கு தான் பரம் அப்படின்னு பேர். இந்த காந்த ஆற்றலை தான் பரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மையானது, ஆதியானது அப்படின்னு இந்த ஆற்றலை வந்து சொல்லுவாங்க. இந்த அணுவுக்கு உள்ளார இந்த அணுவை இயக்கக்கூடிய இந்த ஆற்றல்கள் இருக்கு இல்லையா, இதில் அந்த காந்த ஆற்றல் உருவாகும் பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து சிறு சிறு துண்டுகளாக உருவாகும். அந்த சிறு சிறு துண்டுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து உராய அதிலிருந்து பார்த்திங்கன்னா வெப்ப ஆற்றல் வந்து உருவாகும்.
இந்த வெப்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, அணுக்கள வந்து வேகமா இயங்க வைக்கும். இப்ப நெருப்புல வந்து ஒரு பொருள நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா, அந்த பொருள் அழிஞ்சிருச்சுன்னு நம்ம நெனைப்போம். ஆனா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொருள் வந்து உருமாற்றம் தான் அடையும். நெருப்புல நம்ம ஒரு பொருள தூக்கி போட்டோம் அப்படின்னா, அதில உள்ள அணுக்கள் எல்லாமே வந்து பிரிஞ்சு, புகையா மாறி, அதாவது காத்துல கலந்துரும். அந்த காத்து வந்து மேகத்தில கலந்து, அவை மழைத்துளியா மாறி மண்ல விழுந்து, ஏதேனும் ஒரு தாவரங்களுடைய ஒரு பகுதியாகவும், அந்த தாவரங்கள உண்ணக்கூடிய விலங்குகளுடைய உடல்ல ஒரு பகுதியாகவும் அது வந்து மாறிடும். அதாவது உறுப்புகளா அது வந்து மாறிடும். ஆமா, ஆர்கான்ஸை வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து பிளான்ட் செல்லு, அனிமல் செல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த செல்களுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? அந்த நியூக்ளியஸ்குள்ளார என்ன இருக்கும்னா, ஆட்டம்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி அணுக்கள் வந்து உருமாற்றம் தான் அடையுமே ஒழிய அணுக்களை வந்து அழிக்க முடியாது. இந்த மாதிரி இந்த அணுக்களை வந்து வேகமாக இயங்க வைக்கக்கூடியது எது அப்படின்னா வெப்ப ஆற்றல் தான். அதுபோல் அந்த காந்த இலைகள் வந்து உருவாகி உருவாகி அதுலேருந்து வெப்ப ஆற்றல் வந்தது இல்லையா? அந்த வெப்ப ஆற்றல்னால இந்த வெப்பம் பட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த காந்த இலைகள் எல்லாம் வேகமாக இயங்கி இயங்கி அந்த கூட்டை விட்டு மீதி இருக்கக்கூடிய காந்த இலைகள் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வந்த அந்த சின்ன சின்ன காந்த இலைகள் இருக்கு இல்லையா? அவை எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு நீண்ட காந்த இலையாக வந்து மாறும். இப்போது அந்த நீர்க்குமிழி அப்படின்னு சொல்லப்படுற பபுள் ஃபார்ம் வடிவத்தில் இருந்த அந்த கூட்டுக்குள்ளார இருந்து காந்த இலைகள் வந்து வெளியேறுச்சு இல்லையா? காந்த இலைகளை வெளியேற்றினது எது அப்படின்னா, காந்த இலைகள் உராயிறதுனால ஏற்பட்ட வெப்பம் தான் வந்து மீதி உள்ள காந்த இலைகளை வெளியேற்றுச்சு. அப்போ மீதி உள்ள காந்த இலைகளை வெளியேற்றிட்டு அந்த கூட்டுக்குள்ளார இந்த வெப்ப அலைகள் அதுக்குள்ளார சென்று அந்த கூட்டுக்குள்ளார தங்கிக்கும். இப்படி என்னதான் அந்த காந்த இலைகள் வந்து இயற்கையாகவே அதுக்குள்ளார வந்து ஒளி இருக்கும். ஒளி பொருந்தியதாக அந்த காந்த அலைகள் இருந்தாலும் கூட, அந்த காந்த அலைகளை ஆக்டிவேட் பண்ணுறது எது அப்படின்னா, அந்த காந்த இலைகள் உராயிறதுனால ஏற்படக்கூடிய வெப்ப இலைகள் இருக்கு இல்லையா? இந்த வெப்ப இலைகள் தான் அந்த காந்த இலைகளை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அது வரைக்கும் காந்த இலைகள் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். இன்ஆக்டிவில் ஆக்டிவ் இல்லாமல் செயல்படாத நிலையில் ஆடாமல் அசையாமல் அப்படி தான் இருக்கும். அந்த காந்த இலைகள் உராயிறதுல ஏற்படக்கூடிய வெப்ப இலைகள் தான் மீதி இருக்கக்கூடிய காந்த இலைகளை ஆக்டிவேட் பண்ணுது. எப்படி ஆக்டிவேட் பண்ணுது? இந்த வெப்ப அலைகள் இருக்கு இல்லையா? இந்த வெப்ப அலைகள்னால தான் அந்த காந்த அலைகளுக்கு உள்ளார இருக்கிற அந்த ஒளியானது வெளிப்படுது. அது வெளிப்படுறத தான் நம்ம வந்து அந்த காந்த அலைகள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அது வரைக்கும் அந்த காந்த இலைக்குள்ளார ஒளி இருக்கும். ஆனால் அது ஆக்டிவ் இல்லாமல் இருக்கும். அந்த காந்த இலை உராயிறதுனால ஏற்படக்கூடிய வெப்ப இலை தான் வந்து அந்த காந்த இலைக்குள்ளார இருக்கிற ஒளியை தூண்டி அந்த காந்த இலையை ஆக்டிவ் பண்ணும். செயல்படாத நிலையில் இருந்த இந்த காந்த இலையை செயல்படக்கூடிய நிலைக்கு கொண்டு வரது எது அப்படின்னா, இந்த செயல்படாத காந்த இலைகள் உராயிறதுனால ஏற்படக்கூடிய வெப்ப இலைகள் தான் வந்து இந்த காந்த இலைகள் வந்து செயல்படாமல் இருந்ததை செயல்பாட்டுக்கு கொண்டு வருது. சரி, இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போது இதே மாதிரி இந்த பபுள் ஃபார்மில் இருந்து எப்படி இந்த காந்த இலைகள் வந்து வெளியேறுச்சோ, அதே போல் அந்த பபுள் ஃபார்மில் இருந்து அந்த வெப்ப இலைகளும் வந்து வெளியேற துவங்கும். அப்படி அந்த நீர்க்குமிழி பபுள் ஃபார்ம்லேருந்து வெளியேற துவங்கக்கூடிய அந்த காந்த இலைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விந்து அப்படின்னும் ஒளி அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுலேருந்து வெளியேறக்கூடிய அந்த வெப்ப இலைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாதம் அப்படின்னும் ஓசை அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ஒளி இருக்கு இல்லையா? லைட் அண்ட் சவுண்டு. இதை பற்றி கூட நம்ம ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம்ல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல? இந்த காந்த இலைகள் வந்து முதன்மையாக தோன்றியதாக இருந்தாலும் கூட, அந்த காந்த இலைகளை இயக்கத்துக்கு கொண்டு வரது எது அப்படின்னா, இந்த வெப்ப இலைகள் தான். அதனால் செயல்படாத அந்த காந்த இலையை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் இந்த வெப்ப இலைகள் தான். அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவம் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. காந்த இலைகளை சிவம் அப்படின்னும், வெப்ப இலைகளை சக்தி அப்படின்னும் சொல்லுவாங்க. சிவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அது வந்து அதை வந்து மூவ் பண்ணணும், அதை வந்து இயக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சக்தி வந்து வேணும். ஓகேவா? அதை வந்து ஆக்டிவேட் பண்ண. அதனால் சிவத்தில் இருந்து தான் சக்தி உருவாச்சு. அந்த சக்தி தான் அந்த சிவத்தையே வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இதுதான் அந்த சிவசக்தியோடைய தாற்பயம். இதை கொண்டு போய் சக்தி அப்படின்னா பார்வதி தேவி, சிவம் அப்படின்னு சிவபெருமானை கொண்டு உருவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் வடிவம். இது வந்து எனர்ஜி சோர்ஸ். சிவம் சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனர்ஜி, சிவம் அப்படிங்கிறது காந்த ஆற்றல், சக்தி அப்படிங்கிறது வெப்ப ஆற்றல். ஓகேவா? இதுதான் சிவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிவசக்தி ஆகிய காந்த ஆற்றலும் வெப்ப ஆற்றலும் தான் பரமாத்மாவையே ஈன்றவர்கள் அப்படின்னு இந்த நூலில் ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்கல்ல.
பரவெளியில் பரமாத்மாவின் நிலை. காந்த சக்தியும் வெப்ப சக்தியுமே பரமாத்மாவினை ஈன்றவர்கள். பரமாத்மா உதித்த இல்லமே பரவெளியாகும். அதன் பொருட்டே பரவெளி என்பது கருவறையாக கருதப்படுகின்றது. ஒரு தாயின் கருவறை எவ்விதம் இருள் சூழ்ந்த சூனியமாக கருதப்படுகின்றதோ அவ்விதமே வெட்டவெளி என்னும் பரவெளியும் காணப்படும். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது தாயோட கருவறை இருக்கு இல்லையா, அம்மாவோட கருவறையில் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸில் தான் இருந்து தான் ஒரு குழந்தை வந்து உருவாகுது. அதுபோல் வெட்டவெளி ஆரம்பத்தில் எம்டி ஸ்பேஸாக தான் இருந்தது, ஒன்றுமில்லாத சூன்யமாக தான் இருந்தது. அங்கேருந்து தான் அனைத்து விஷயங்களுமே உருவாகுது. எப்படிடா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தில் இருந்து எப்படிடா எல்லாமே உருவாகும் அப்படின்னு நீங்கள் இங்கே கேட்கலாம். அமெரிக்காவில் சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து உருவாக்குனாங்க. எம்டி ஸ்பேஸை வந்து ரொம்ப டெக்னாலஜி வச்சு தான் உருவாக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸில் தான் காற்று, தூசி, மாசு, ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் பியூரான ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து விஞ்ஞானிகள் வந்து உருவாக்குனாங்க. அந்த எம்டி ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னால் எங்கேருந்தோ ஒரு எலக்ட்ரான் வந்து உருவாக ஆரம்பிச்சது. இதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. எப்படிடா அது ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல இருந்து தன்னால் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பிரபஞ்சத்தில் இருமைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இருமைத்தன்மை அப்படின்னா இன்பம், துன்பம், ஆண், பெண், நல்லது, கெட்டது, இரவு, பகல், இந்த மாதிரி 2 2 2 2 இருக்கும் இல்லையா. இந்த இருமைத்தன்மை அடிப்படையில் தான் எல்லாமே வந்து உருவாகுது. இந்த இருமைத்தன்மையில் ஒரு வெட்ட வெளியை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இருமைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னா, அப்போ எல்லாமே இருக்கக்கூடிய ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஸ்பேஸ் எங்கேயோ இருக்குது அப்படின்னு அர்த்தம் தானே. அப்போ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஸ்பேஸை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எம்டி ஸ்பேஸை ஆட்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எங்கே ப்ரொடியூஸ் பண்ணும்? எந்த இடத்துல எம்டி ஸ்பேஸாக இருக்கோ அதே இடத்துலையே ப்ரொடியூஸ் பண்ணும். அதே இடத்துலையே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எம்டி ஸ்பேஸை இருமைத்தன்மையோட 2வது தன்மையான அந்த தன்மைக்கு கொண்டு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரபஞ்சம் தன்னாலே எல்லாத்தையுமே வந்து கிரியேட் செய்யும். இப்படி தான் எல்லாமே வந்து உருவாகுது. எம்டியிலேருந்து தான் உருவாகுது. சரியா, வெட்ட வெளியிலேருந்து தான் உருவாகுது. சரி, நம்ம மேலே பார்ப்போம். பரமாத்மாவும் இருளிலிருந்து தோன்றிய ஒளியாவார். பரமாத்மாவே முதன்மையான அணுவாய் உருவானார். பரமாத்மாவே இருளினின்று தோன்றிய முதன்மையான ஒளியாவார். ஒளி என்பது எவ்விதம் இருளில் உள்ளே புதைந்திருக்க இயலும். ஏனெனில் இருள் என்னும் சூனிய ஆற்றலே ஒளியினை உருவாக்குகின்ற எரிபொருளினை உற்பத்தி செய்கின்றது. பரவெளியில் பரமாத்மாவின் நிலை என்பது 2 நிலையே ஆகும். ஆனால் ஒளியினை உருவாக்கும் எரிபொருளினை இருள் சூழ்ந்த ஆற்றலை உருவாக்குகின்றது. காந்த அலைகளை முதன்மையான எரிபொருளாய் உருவாகின்றது. எனினும் காந்த சக்தியாவும் அணுக்களாய் உருமாறுவதே அற்புத செயல்பாடுகளாகும். பரவெளி என்னும் வெற்றிடத்தில் முதன்மையாக உருவான காந்த ஆற்றலை அணுக்கள் என்னும் திடப்பொருளினை உருவாக்குகின்றது. காந்த ஆற்றலுக்கும் அணுக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? பாதரசம் என்பது உயரிய தொடர்பாகும். தொடர்கின்ற 2ஆம் அத்தியாயம் தனிலே பாதரசமே பரமாத்மா என்னும் சத்தியத்தினை உணர்ந்திடலாம். அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பரமாத்மா இருளிலிருந்து தோன்றியதாகவும் அந்த இருளிலிருந்து பரமாத்மா என்கிற ஒளி பறக்கிறதுக்கு அந்த இருளே எரிபொருளாக இருந்ததாக சொல்லி ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க. அந்த ஒளி பெருக்கிறதுக்கு காரணம் வெப்ப ஆற்றல் தான். அந்த வெப்ப ஆற்றல் உருவாக காரணம் காந்த இலைகளுடைய உராய்தல் தான். அந்த காந்த இலைகள் உராய்கிறதுக்கு காரணம் வெட்ட வெளியில் ஏற்பட்ட அழுத்தம் தான். இப்படி தான் இந்த வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய அந்த இருளானது அழுத்தம் காரணமாக எல்லாத்தையும் உருவாக்குது, ஒளியையும் உருவாக்குது. அந்த ஒளி உருவாக்குறதுக்கு எரிபொருளாக இப்படி தான் இந்த வெட்ட வெளி என்கிற இருள் இருக்கின்றது. ஸோ இந்த எம்டினஸ் இருக்கு இல்லையா, வெட்ட வெளி, அதாவது ஏதுமற்ற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் க்ரியேஷன். எப்படி அப்படின்னா, இப்போது ஒரு சின்ன பையனை பார்த்து, தம்பி நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டால் அவன் 10th அப்படின்னு சொல்லுவான். நீ 11th 12th என்ன குரூப் எடுப்ப அப்படின்னா வந்து பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏதோ ஒன்று சொல்லுவான். எதுக்கு நீ பயாலஜி எடுக்கிற அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். அவன்கிட்ட எதுக்கு டாக்டர் ஆகணும், ஏன் நீ டாக்டராக ஆசைப்படுற அப்படின்னு கேட்டால் அவன் வந்து சேவை செய்ய அப்படின்னு சொல்லுவான். சேவை செஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு நம்ம அப்படியே கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் முடிகிறது என்ன அப்படின்னா நத்திங், இதில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் தான் கொண்டு வந்து இந்த விஷயமானது முடியும். இப்போது நீங்கள் படிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, மேரேஜ் பண்ணுறீங்க, குழந்தைங்க பிறக்குது, ஃபேமிலியை பார்த்துக்கிறீங்க, நல்ல சொத்து பத்து செல்வா கூட நல்ல ரிச்சாகவே வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இறுதியில் உங்களுக்கு இதனால் என்ன கிடச்சிது அப்படின்னா நத்திங் தான்.
எதுவுமே கிடையாது. சரி ஒரு ஏழை இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. குடிசையில் இருக்கார், பிளாட்ஃபார்மில் தூங்குறாரு, அவர்கிட்ட போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லை. அப்படி ஒரு லைஃப்பை அவர் வாழ்கிறாரு. இதில் அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நத்திங் தான், எதுவுமே கிடையாது தான். எந்த ஒரு விஷயம் எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து எதுவுமே கிடையாது. அதில் வந்து நத்திங் தான் இருக்கும். உள்ளே வந்து எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிறது நத்திங் தான். நீங்கள் பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிறது நத்திங் தான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களோட லைஃப்பில் எடுத்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து உயிரோடு இருக்கோம் இல்லையா? இப்போ இன்னார் அப்படின்னு நம்ம வந்து உயிரோடு இருக்கோம். இவங்க பையன், இவங்க பொண்ணு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்குது. சரி ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 50-100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளுடைய காலத்துக்கு பிறகு நம்ம வாழ்ந்ததற்கான எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. நம்மளுடைய படம் மட்டும் வீட்டில் தொங்கும். ஆனால் இந்த எதுவுமே வந்து இருக்காது. இறுதியில் எல்லாமே எங்கே போய் முடியும் அப்படின்னா நத்திங்கில் தான் போய் முடியும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ளே டீப்பாக கேள்வி கேட்டுகிட்டே போனீங்கன்னா இறுதியில் நத்திங்கில் தான் முடியும். இப்போது ஒருத்தவங்கள நீங்கள் தொடுறீங்க, அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் உடம்பில் உள்ள ஆட்டம்ஸுக்கும் அவங்க உடம்பில் உள்ள ஆட்டம்ஸுக்கும் இடையில என்ன இருக்குன்னா எதுவுமே இருக்காது. வெறும் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும், நத்திங் தான் இருக்கும். அதான் சொல்கிறேன் இல்லையா, எந்த ஒரு விஷயமும் எதுலேயுமே எதுவும் கிடையாது. எல்லாமே வெறும் எம்டினஸ் தான், நத்திங் தான். இப்போது இந்த ஸ்பேஸே வந்து எம்டி ஸ்பேஸ்னால் உருவானது தான், நத்திங்னால் உருவானது தான். இங்கே வந்து ஆட்டம்ஸ் உருவாயிருக்கு. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸை ஊடுருவி தான் செல்லுது. ஊடுருவி சென்று ஒரு காலகட்டத்தில் இந்த சிருஷ்டி எல்லாமே வந்து மறைஞ்சிரும். ஆனால் எம்டி ஸ்பேஸு அந்த நத்திங்னஸ் மட்டும் நிலைச்சு நிற்கும். எனவே எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. நம்மளுடைய லைஃப் எல்லாமே வந்து நத்திங் தான். இறைவன் வந்து ஆன்மாக்களை சிருஷ்டி பண்ணுவார். மகா பிரளய காலத்தில் இந்த ஆன்மாக்கள் எல்லாமே வந்து மீண்டும் தனக்குள்ளார கொண்டு போய் வச்சுக்குவார். அப்புறம் அவருக்கு சிருஷ்டிக்கணும் ஆசையாக இருக்கும்போது அந்த ஆன்மாக்களை வச்சு மீண்டும் சிருஷ்டிப்பார். அப்போ ஏற்படக்கூடிய மகா பிரளய காலங்களில் அந்த ஆன்மாக்களை தனக்குள்ளார கொண்டு போய் வச்சுக்குவார். இப்படி படைக்கிறதும் அழிக்கிறதும் அப்புறம் படைக்கிறதும் அழிக்கிறதும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, இதனால் என்ன யூஸ் அப்படின்னா நத்திங். இதனால் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி மனிதன் வந்து பார்க்குற விஷயங்களுக்கு பின்னாடிலாம் போயிட்டுருக்கான். இதனால் நமக்கு இறுதியில் கிடைக்க போகிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல. ஏன் அவனுக்கு தெரியல அப்படின்னா, இறைவன் வந்து மனிதனை படைக்கும்போது மனிதனுக்குள்ளார மனசை வச்சு படைச்சிருக்கிறாரு. இந்த மனம் வந்து மனிதனை வந்து தவறாக தான் கைட் பண்ணும். ஏஞ்சல்ஸை வந்து இறைவன் வந்து படிக்கும்போது ஏஞ்சல்களுக்கு வந்து மனசை வச்சு படைக்கல. ஏஞ்சல்களுக்கு வந்து மனம் கிடையாது, அவங்களுக்கு புத்தி மட்டும்தான் இருக்குது, மனம் கிடையாது. அதனால் மனசை வச்சு எந்தெந்த உயிரினங்களெல்லாம் படைச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஜின்னு, மனிதன், ரெப்டிலியன்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து மனம் இருக்கும். மனம் வந்து அவங்கள வந்து தவறான ஒரு பாதைக்கு தான் வந்து அழைச்சிட்டு போகும், கூட்டிகிட்டு போகும். இப்போ நானே தியானத்துலலாம் உட்காரும் பொழுது பார்த்திங்கன்னா கொட்டாய் வரும், தூக்கம் வரும். சரி அப்புறம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறது எதுனா மனசு. அதை மீறி நம்ம வந்து உட்காந்தா தான் நம்மளால் முன்னேற முடியும். இந்த மாதிரி மனசு வந்து தவறான ஒரு பாதைக்கு தான் வந்து மனிதனை வந்து இட்டுட்டு செல்லும். இப்படி மனிதன் வந்து மனம் போன போக்கில் போய் பார்க்குற விஷயங்களுக்கு பின்னாடிலாம் போய், கேட்குற விஷயங்களுக்கு பின்னாடிலாம் போய் இறுதியில் அது கிடச்சா தான் என்னால் வந்து உயிரோடவே இருக்கவே முடியும், அதுதான் எனக்கு வேணும், அதுதான் என்னோடய வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு கண்டது பின்னாடிலாம் போயிட்டுருக்கான் இன்றைக்கி வந்து மனுஷன். இது பின்னாடி போனாலும் இறுதியில் கிடைக்க போகிறது நத்திங் தாண்டா அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல. போய் கடைசியில் 50 வருஷம் 60-70 வருஷம் கழித்து பட்டு தான் கடைசியில் தான் அவங்களுக்கு தெரியும் இதனால் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சந்தேகம் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, பொதுவாக இறைவன் ஏன் வந்து நல்லவர்களை தனியாக ஒரு நாட்டில் வைக்கக்கூடாது, கெட்டவர்களை ஏன் இன்னொரு நாட்டில் வைக்கக்கூடாது, வச்சு அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா. இறைவன் வந்து பொதுவாக நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு பாகுபாடு பார்க்க மாட்டார். இறைவன் பார்க்குறது வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஆன்மாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். இந்த ஆன்மாவானது எந்த அளவுக்கு தன்னை நோக்கி வருது அப்படிங்கிறத தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். இந்த ஆன்மாவானது எந்த அளவுக்கு ஆன்மா பரிணாம வளர்ச்சியில் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து இறைவன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ இறைவன் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஆன்மாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். அவர் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற அந்த பாகுபாடு பார்க்க மாட்டார். எனவே ஆன்மாவை பார்க்குறவங்க தான் சாமி, தேகத்தை பார்க்குறவங்க ஆசாமி. இப்போது நீங்கள் வந்து சாலையில் நின்றுட்டுருக்கீங்க, ஒரு ஊருக்கு போகணும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ரோடு ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அந்த ரோட்டில் எந்த வாகனம் வந்தாலும் ஏறுறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்க. அந்த ரோட்டில் பஸ் வரலாம், லாரி வரலாம்,
அப்புறம் ஆட்டோ வரலாம், வேன் வரலாம், கார் வரலாம், டூ வீலர் வரலாம், சைக்கிள் வரலாம், எது வேணும்னாலும் வரலாம். எது வந்தாலும் நீங்கள் ஏறதுக்கு வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா, எது வந்தாலும் நீங்கள் வந்து ஏறிடுவீங்க தானே, அந்த ஊருக்கு போயிடுவீங்க தானே. உங்களோட டார்கெட் தானே அந்த ஊர் போகிறதுக்கு. ஸோ அதனால் எந்த வாகனம் வந்தாலும் அதில் வந்து நீங்கள் ஏறிடுவீங்க தானே. அதுபோல் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பூமியில் வந்து பிறக்கும் பொழுது ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட்டோடு வந்து பிறப்பாங்க. அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக பிறப்பாங்க. இப்போது மத கர்த்தாக்கள் எல்லாம் மதங்களை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு பிறந்திருக்காங்க. அவதாரங்கள் எல்லாமே வந்து தீவிரங்களை அழிக்கிறதுக்கு பிறப்பாங்க. சாதாரண மனிதர்கள் எல்லாமே கர்மாவை கழிக்கிறதுக்கு பிறப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டார்கெட்டோடு வந்து பிறப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டார்கெட்டுக்கு இதுக்கு வந்து சோல் மிஷன் அப்படின்னு பேர். இந்த சோல் மிஷன் எல்லாமே பொதுவாக சோல் குரோத்துக்காக தான் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு சோல் மிஷனை கொண்டு இந்த பூமியில் பிறக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட சோல் குரோத்துக்கானதாக தான் இருக்கும். அவங்களுடைய ஆன்மா வந்து ஆன்ம பரிணாம வளர்ச்சியில் இறைவனை நோக்கி செல்கிறதுக்காக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட்டோடு தான் இந்த பூமியில் வந்து பிறப்பாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட்டுக்கு தான் சோல் மிஷன் அப்படின்னு பேர். இந்த சோல் மிஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டா அவங்களோட ஆன்மாவானது இன்னமும் முன்னோக்கி ஒரு படி மேலே சென்றுடும். ஸோ இதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் சோல் மிஷனோட வந்து பூமியில் வந்து பிறப்பாங்க. அவங்களுடைய அந்த சோல் மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இறைவன் என்ன பண்ணுறாரு, சாலையில் வந்து பஸ்ஸு, லாரி, அப்புறம் ஆட்டோ, காரு, டூ வீலரு, பைக்கு எல்லாமே சாலையில் வர்றதுக்கு தயாராக வச்சுருக்கிறாரு. நீங்கள் எப்பேற்பட்டவங்களோ உங்களோட சோல் மிஷன் எப்பேற்பட்டதோ அதற்கு தகுந்த மாதிரியான வாகனங்கள் வரும். அதில் தான் நீங்கள் ஏறி அந்த ஊருக்கு செல்லணும். நான் சொல்கிறது என்னென்னா, உங்களோட சோல் மிஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரியான நபர்கள் வருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான நபர்கள் வர்றதுக்கு தான் இந்த பூமியில் வந்து நல்லவங்க, கெட்டவங்க, அறிவாளி, முட்டாள்கள், உயரமானவங்க, குள்ளமானவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ உங்களோட சோல் மிஷன் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரியான நபர்கள் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க மூலியமாக சில பல விஷயங்களை, பாடங்களையோ இல்லை அனுபவங்களையோ கற்றுக்கிட்டு உங்களுடைய சோல் வந்து அந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இந்த சோல் மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இறைவன் வந்து எல்லாருமே அந்த பூமியில் வந்து வச்சுருக்காரு. நல்லவங்க, கெட்டவங்க, அறிவாளி, முட்டாளி, உயரமானவங்க, குள்ளமானவங்க எல்லாருமே இந்த பூமியில் வந்து படைச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுடைய சோல் மிஷன் கம்ப்ளீட் ஆகணும். அந்த சோல் மிஷனை சரியாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நல்லவர்களாகிய நீங்கள் எல்லோரும் கெட்டவர்களை சரியாக அவங்கக்கிட்டேருந்து பாடங்களை கற்றுக்கணும். கெட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் நல்லவர்களை சரியாக அவங்களோட உதவிகளை வந்து பெற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மனசு சொல்கிறபடி கேட்கக்கூடாது, புத்தி சொல்கிறபடி கேட்கணும். புத்தி சரியாக வழி நடத்துறதுபடி வந்து நடக்கணும். மனம் அப்படிங்கிற ஒன்று வந்து மனிதனை வந்து தவறாக வழி நடத்தும். புத்தி சொல்கிறபடி கேட்கணும். யார் மனசையும் தாண்டி புத்தி சொல்கிறபடி கேட்குறாங்களோ அவங்க தான் வந்து இறைவனை வந்து சென்றடைய முடியும். அந்த மாதிரி பர்சன் தான் வந்து இறைவனை நோக்கி பயணிப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பர்சனை வந்து சோதிக்கிறதுக்கு தான் மனசையும் வந்து இறைவன் வந்து வச்சு படைச்சிருக்கிறாரு. அதனால் உங்களை சுற்றி நல்லவர்கள் இருந்தாலும் சரி, கெட்டவர்கள் இருந்தாலும் சரி, மனம் சொல்கிறபடி கேட்காம புத்தி சொல்கிறபடி கேட்டு அவர்களை சரியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி அவங்கள நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பூமிக்கு வந்தீங்களோ அந்த ஒரு சோல் மிஷனை வந்து சரியாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். எனவே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் உங்களை புத்தியை வச்சு அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்படி உங்களுடைய புத்தியை வச்சு அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்கள வச்சு உங்களோட சோல் மிஷன் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த நத்திங் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற இந்த ஞானம் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு மனிதனுக்கு சிறு வயதிலே கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் எது பின்னாடியும் யார் பின்னாடியும் போக மாட்டான். இந்த விஷயம் வந்து மனிதனுக்கு தெரியாததுனால எல்லா விஷயங்கள் பின்னாடியும் போகிறான். அதுக்கு காரணம் இந்த மனசு தான். இந்த மனம்தான் வந்து அவனுக்கு தேவையான அந்த ஞானத்தை வந்து மறைச்சி மனிதனை வந்து ஒரு தவறான பாதைக்கு இந்த மனம் தான் வந்து அழைச்சிட்டு போகுது. இறைவன் படைக்கும்போது எதுக்கு மனதை வச்சு படைச்சார் அப்படின்னா மனசை வச்சு படைக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காகவும் சோதிக்கிறதுக்காகவும் தான் மனசை வச்சு படைச்சார். அதனால் மனம் சொல்கிற பேச்சை வந்து கேட்காம புத்தி சொல்கிற பேச்சை கேளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே எதுவுமே கிடையாது. அதனால் எந்த ஒரு பின்னாடியும் யார் பின்னாடியும் போகாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே எதுவுமே கிடையாது, நமக்கு நத்திங் தான் கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய நிலையில் நீங்கள் வந்து இருங்க. வாழ்க்கையை யதார்த்தமாக வாழுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், யதார்த்தமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்காதீங்க, கேஷுவலாக இருங்க. யதார்த்தமாக இருந்தால் தான் வந்து இந்த வாழ்க்கையை வந்து வாழவே முடியும். நான் கூட ஒரு சோல் வந்து பேசுகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கைலாயத்தில் சிவபெருமானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுடைய 48 ஆன்மாக்களுடைய கூட்டத்தோட தலைவி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எங்ககிட்ட சொன்ன விஷயமெல்லாம் அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த யதார்த்தமாக உள்ளவங்கள தான் வந்து அவங்க விரும்புவாங்களாம். அவங்க வந்து யதார்த்தமாக உள்ளவங்கக்கிட்ட தான் பேச விரும்புவாங்களாம். ஏன்னா யதார்த்தமாக இருக்கிறவங்க தான் வந்து எந்த ஒரு விஷயத்தை பின்னாடியும் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. எதையுமே டக்குன்னு வந்து அவங்க வந்து சென்சிட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் வாழ்க்கையை வந்து யதார்த்தமாக வாழுங்க. த ஹோல் பாயிண்ட் ஆஃப் கிரியேஷன் இஸ் நத்திங். அதனால்
யதார்த்தமாக வாழுங்க. எந்த ஒரு விஷயத்து பின்னாடியும் எது பின்னாடியுமே வந்து தீவிரமாக செல்லாதீங்க. ஏன்னா நத்திங் இஸ் பெர்மனண்ட். நத்திங் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் கிரியேஷன்.